நிறைய வட்டவா திணைக்காவலுக்கு போறங்க. முருகப்பெருமானுக்காகவும் ஒரு தினம் வச்சிருக்கோம், எங்களுக்காக ஒரு தினம் வச்சிருக்கோம். அந்த பறவைகளாக பையன் வளர்த்து நாங்க பார்த்துக்க பத்திரமா. அதனால அது போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் மனசுல வச்சிருக்கீங்க. தங்கத்தை வச்சிருக்கேன். என்ன அதுக்கு மனசுல எப்படி வச்சிருக்கேன்? சோடி கிளியங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்தே நில்லு, கண்டி கிளிதான் காத்தி கிடக்கு பட்டு கிளியே நீ கட்டி கொள்ளு, தொட்டு கலந்தோடு மெட்டு சொல்லு. எங்க தேடினியே? எதற்கு தேடினியே? வயல்ல தேடி, வயல்ல தேடி, வரப்புல தேடி, வரப்புல தேடி, கொலக்காட்டுல தேடி, இந்த கோயில சுத்தி சுத்தி தேடுறேன். நீங்க அங்கெல்லாம் தேடினதுக்கு என்ன பெட்டிக்காரர்கள் நான் எங்க இருப்போம்னு சொல்லுவாரு. அந்த புள்ள பஸ் ஸ்டாண்ட், புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல, காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட், அருணாகி பஸ் ஸ்டாண்ட் அங்க போய் தேடி இருக்கலாம். ஏயா உனக்கு அருமையான விளம்பரம் தான். எதிரிய கூடயே குடிச்சிருக்கேன் வழி இல்ல. எங்க அப்பே நம்பிராஜனை பாத்தியா? மத்தி எங்க வந்துட்டு போயிட்டாரே. உனக்கிட்ட வந்துட்டு போயிட்டாரா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நான் தவற சொல்றேன்.
என்கிட்ட வந்தாரா எதுக்கு நீங்க எல்லாம் காவலுக்கு காட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு சொல்லிட்டு போறதுக்காக வந்தாரு. காவலுக்கா? ஆமாங்க. நம்ம 2 பேரும் தெரியுமா? உங்க தங்கச்சி வரணும்ல. அவருக்கு வேற பொழப்பு இல்ல. ஏங்க என்கிட்ட தனியா சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? மகனே என் மருமகளையும் காட்டுக்கு அனுப்புறேன், என் மகளுக்கு துணைக்கு போ. சரி மருமகளுக்கு துணைக்கு போட்டாரு. சொல்லிட்டாரா? மருமகளுக்கு போய் காவல் பண்ணாரு. நீ என் மருமகளை பிடிச்சி காதல் பண்றான்னு சொன்னாரே. பிடிச்சி காதல் பண்ண சொன்னாரா? காட்டுக்குள்ள நீ பஞ்சு, சரி நான் நெருப்பு. பஞ்சு நெருப்பும் சேர்ந்தால் பத்திக்கும். பஞ்சு ஈரமா இருந்தா அது புகைச்சுக்கிட்டே கிடக்கும். என் ராக்கு, என் மூக்கு, என் பல்லு, என் ராதாயி நதி நதி ராக்கம்மா பொன்னாக்கி நெருப்பு நதி மூக்கு தீவாரி கெட்டவப்பு பச்சானே விழுகிறது நதி நதி ராக்கு. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல, கேப்ப தண்ணியில சொல்லு முடிஞ்சு செத்துருவேன். பூரண மருந்து கொடுத்துடாமா அவருக்கு. அவர் கேப்பத்திட்ட தொங்குறேன்னு சொல்றாப்ல. நீ பூரண மருந்து அரைச்சு ஆயில ஊத்திருவோம் சத்துல. தங்கச்சி அம்மா திலகவதி, அம்மா திலக பேதி உங்க தங்கச்சி வரையில நம்ம அப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் எப்பவுமே பண்றது இல்ல. நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியலையா? நீ அடுத்தவங்க செய்யறத வேடிக்கைதான் பார்க்க முடியும். நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அம்மா நல்ல பீச்சிங் பாரு. உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்குப்பா, நல்லா பண்றீங்க. நான் பண்ணவே இல்லை. நான் தான் சொல்லிட்டோம், கண்ணை வேடிக்கைதான் பார்க்க முடியும். அதான் நான் பண்ணேன். நான் என்ன சொன்னேன், கண்ணை முடிக்கிட்டு எதையும் செய்யாதீங்க. இல்லம்மா, நான் இன்னைக்கு தான் பண்ணேன். நேத்தெல்லாம் பண்ணேன். அப்படியா? இந்தாரு. சரி கொடுமா. சரி, அந்த பிரச்சனை விடுங்க. ஆமா, உங்க 2 பேத்துக்கும் ஏன் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? அப்படி இந்த பிள்ளைய அந்த அளவுக்கு நீங்க விரும்புறீங்களா? சத்தியமா அப்படி ஒரு சிலையே இந்த பிள்ளைக்கு ஆகாது. நீங்க சிலருக்கு வந்தா சென்னையில பிரச்சனை. இந்த பிள்ளை மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சுருக்கு போட்டுக்கிட்டு இப்பெல்லாம் கேழ்வரகு விவசாயம் அதிகமா நடக்காததுனால அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. கதையாட்டு கலந்து விடுறீங்க நீங்க. எங்க ஊர் குளக்காட்டுல எல்லாம் என்ன போடுறாங்க? எங்க வயக்காட்டுல நாங்க போட்டது இல்லையா? பார்த்தது இல்லையா? நானு
இந்த கேப்பத்தட்டை எவ்வளவு உயரம் இருக்கா? நல்லா குத்து குத்தா இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்க. இவ்வளவு உயரம் இருக்கா? இவ்வளவு உயரம் இருக்கா? குப்பை கொஞ்சம் அதிகமா கொட்டிட்டோம்னா இந்த இவ்வளவு வளரும். அவ்வளவுதான். அதெல்லாம் தெரியுதுல்ல. அதுல போய் சுருக்கம் போட்டுக்கிட்டு அது அது இருக்கிற எடைக்கு அது ஏற்கனவே தட்டை, அதுல போய் சுருக்கம் போட்டுக்கிட்டு அந்த நாதாரியே நீதாம்மா. அதனாலதான் உன்னைய தேர்ந்தெடுத்திருக்கான், தலைவி ஆக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். ஆனா அதையும் நம்பி நிக்கிறவர் நீங்க இல்ல. நீ எப்படி எப்படி போவேன்னு எனக்கு தெரியும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாடகம் முடிஞ்ச சரியா வீட்டுக்கு கிளம்பி அடுத்தவங்க பேச மாட்டேன். அட்வான்ஸ் முடிஞ்சா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப விஷயத்துக்கு வருவான். ஆனா என்னவோ என்ன பண்ற, இந்த பால்தாயை குருணை மருந்து ரெண்டையும் கலந்து கொண்டுகிட்டு வா, எங்க அண்ணனுக்கு கொடுப்பான். அது நீ வாசிக்க தம்பி. அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இது மேல நான் உன்னைய தூக்கி வளர்த்தனே. ஒரு சொம்பு பால் கொடுக்கிறார். நம்ம அம்மா யாரு? நங்கை மோனி. அது என்ன இருக்கா? அது எங்கிட்டே தெரியல. சரி ஒரு சொம்பு இருக்கட்டும். அம்மா ஒரு சொம்பு பால் கொடுத்துட்டு வர. அம்மா நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். ரெண்டு டம்ளர் எடுத்துட்டு அம்மான்னு சொல்லி 2 டம்ளர் எடுத்துக்கிட்டு 2ஐயும் பிரிச்சு அதுக்கு பாரியா சாப்பிட்டமே தங்கச்சி. ஏங்க பார்த்தா விஷயத்துல ஏன் இப்படி இழக்க மாட்டேங்குது? போறதா போற 2 கிளாஸ் எடுத்துட்டு வா. ஏய் அண்ணே இப்பதான் கண்ணீர் மயிரா எச்சிய தொட்டு வச்சுக்கம்மா. மெட்ராஸ் போய் ஒரு பணத்துக்கு மாலை அடிச்சா 500 ரூபா கொடுத்தாங்க. கூட பிறந்த தங்கச்சியை கூட பார்க்க வச்சுட்டு சாப்பிடுற அண்ணன் கூட பிறந்த தங்கச்சி விட்டு இருந்தாடி போய் திண்ணையில உட்காந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க. இதை கேட்டாங்களா ஊர்ல? அதை விடுங்க. ஆனா நான் நம்ம கூடவா பிறந்தேன்? இல்லம்மா எடுத்து ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஹரிச்சந்திர நாடகத்துல புருஷன் புள்ள செத்து போயிடும். அந்த நாடகத்துல அது சோக நாடகம். ஆமாம்மா. சத்தியவான் சாப்பிட்ட நாடகத்துல சத்தியவான் செத்து போயிடுவாரு, புருஷன் செத்து போயிடுவாரு. அது ஒரு சோக நாடகம். இதுதான் சந்தோஷமான மகிழ்ச்சியான நாடகம். இதுலயும் ஒரு சோகத்தை நீங்க உருவாக்குறீங்கன்னா நீங்க பெரிய நடிகை, பெரிய நடிகை. நம்ம வசத்துக்கு கண்ணீர் வராது. இப்பதானே சின்ன பிள்ளைல நடந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைல நடந்த விஷயத்தை யாரும் படிச்சாங்க. அது அம்மா அப்பா விளையாண்டா அது தெரியாம செஞ்சது. இனிமே அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் அந்த சொல்லுங்க, அம்மா ஒரு டம்ளர் பால் கொடுக்கும்ல, நம்ம தவச்சு சாப்பிடுறதா அப்படி சொல்லி பாதி ஏற கொடுத்துங்க. அப்ப நான் ஒண்ணு பண்ணுவேன், நீங்க கவனிச்சீங்களா? கூடவே பிறக்காத நம்ம தங்கச்சி அப்படி நம்ம அண்ணன் நினைச்சு அது பாலில் பாதியை கொடுக்குது. அது அதை விட்டு பாதியை நம்ம வாங்கி சாப்பிடுறது அப்படி நினைச்சு அண்ணே என்ன எனக்கு எல்லாத்தையும் நீங்களே என்ன முன்னாடி போட அப்படி கொடுத்தப்ப பாலை மட்டும் முடக்குன்னு வாங்கி குடிச்சிங்கல்ல. அத போய் ஏன் மீசிக்கு வர சொல்றியா? தங்கச்சி நம்ம 2 பேரும் பால் தான் அடிச்சுக்கிறோமே. சரி, நம்மளவே நம்பி வந்தது இந்த இல்ல
இதுக்கு கொடுத்து பார்க்க இது போறேன். எந்த ஒரு ஆவடையார் கோயிலா இல்ல புதுக்கோட்டையா? நீ அப்படி கொடுத்தா கடை நீ முதல்ல குடி, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் குடிக்கன்னு சொல்லி. கவர்மெண்ட் எந்த ஊருக்கா இருக்கலண்ணே? என்னம்மா? எந்த ஊருக்கா இருக்கல? இதா ஆவடையார் கோயிலா, திருப்பணம், புதுக்கோட்டையா? கொண்டக்க நாயக்கன் கோயில். ஆத்தாடி இங்க பாத்தீங்களா, இந்த பிள்ளைய ஆண்டவன் படைச்சானா செஞ்சானே தெரியல. இதே கேட்கறது வச்சு மேல கொஞ்சம் படைச்சிருக்கேன், கீழையும் படைச்சிருக்கேன், நடுவுல இந்த பிள்ளை செஞ்சு வச்சு. நீ என்னமோ படுத்துற மாதிரியே பேசுற. பூவிழி வாசல் இறங்கி வந்தது கிளியே கிளியே, கிளியே கிளியே, வரமாட்டனே வரமாட்டனே, உனக்கு இப்போது சம்மதமில்லை அழகிலே. பூவிழி வாசல் இறங்கி வந்தது கிளியே கிளியே, கிளியே கிளியே, வரமாட்டனே வரமாட்டனே, உனக்கு இப்போது சம்மதமில்லை அழகிலே. அன்பான காதல் கோமானது, அனுபவ சுகங்களுக்கு தாயும் நெஞ்சம் தேடானது, நெருங்கமும் மயங்கமும் ஆனது, கண்ணேகமோ உடனானது, உன்னோடமாய் அது போகுது, நாளை கல்யாணமோ, உனக்கும் இவனுக்கும் ஒரு தந்தானே. பூவிழி வாசல் யாரே வந்தது கிளியே கிளியே, கிளியே கிளியே, தொடவாமுடையே, உனக்கு இப்போது சம்மதம் என்று நடக்குது இல்லையே. வாழை பெண்கள் தாளாட்டுது, இளமையின் கனவுகள் ஆடுது. காதல் பூவானது, அனுபவ சுகங்களை தேடுது. கடல் ஆணை கால்கள் தள்ளாடுது, மரகதையிலே திரை போடுது. முதல் மரம் ஒரு வேளையில், நாணம் மரம் ஒரு வேளையில், இரண்டு போராடுது. துடிக்கும் இளமை தவிக்கும் பெண்ணே, பூவிழி வாசல் யாரே வந்தது கிளியே கிளியே, நான் வரவாசனே உன் தொலைவாசனே. உனக்கு எப்போது சம்மதம் என்று அழைக்கிறேனே. ஒரே ஆரோலம் 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 ஆரோலம். செல்லச்சுக்கு இங்க வந்து திரில் பெய்யுது, செங்குருவி போல கூட்டமாக வருகிறது. அடுத்தவங்க சொத்து மேலே இந்தாசையா. ஏ, உங்க அண்ணன் என்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தவங்க என்ன சொல்லி நீ பாட்டு போயிட்ட? அடுத்தவங்க தூக்கு மேல, என்னங்க ஹார்மோனிஸ்ட் அடுத்தவங்க சொத்து. பார்க்க பர்சனாலிட்டியா இருக்கீங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாரதியோட மாறிய அந்த விட்டுருக்கீங்க. ஆளை பத்தி உனக்கு தெரியாதுமா? அந்த காத்து அந்த பக்கம் அடிக்கிற மாதிரி இருக்கு. தர போட்டுருங்க. அடுத்தவங்க சொத்து மேல இருந்தாசையா, பேராசையா. என்னமா ஆடிக்கலாம் பாடிக்கலாம் விளையாட்டு தனமா இருந்தாங்களா? இனிமேல் பண்ணி நம்மலாம் ரொம்ப சீரியஸா இருக்கணும். இங்க இருங்க, வினயமா இருக்கணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு வர்றாரு நாரதர், பயங்கரமா பாடுவாராம். ஏன் தியாகராஜ பாடகரா? இல்ல எல்லாம் ஞானமா பாடுவாரு. அதை விட பயங்கரமா பேசுவாராம். என்ன என்ன கெட்ட வார்த்தையில லூசு பிள்ளை, அது இல்ல, அதை விட அதை எப்படி இல்லனே, அந்த விஷயத்தை விட சரி. ஆளு பார்க்க பயங்கரமா பல்கா தூக்கி அடிப்பாரா? எல்லாரும் அவரை வந்து பயப்படுறாராம். நான்லாம் இந்த உலகத்துல எதை பார்த்து பயந்தது இல்லை. ஆமா ஆமா, அது பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல. என்ன சொல்ற?
நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் பயப்படுற மாதிரி நாரதர் இல்லைன்னு சொன்னேன். அதையா அப்படி மொட்டை மொட்டையா சொல்லுங்க. அப்படி திறமையான ஆளா இருந்தா ஜெயிக்கட்டா. இப்படி எல்லாம் தைரியமா பேசுறதா யாரு காரணம்? அங்கேதான் கவனிக்கிற விஷயம் இருக்கு. இந்த இடத்துலதான் இருக்கு நான் சொல்லக்கூடிய இடத்துல. என்ன விஷயம்? நான் பயப்படாத காரணம் என்ன? என்ன? நான் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே சந்திக்க போறது புராண புயல், இதிகாச சுடர், 18 புராணங்களை தெள்ள தெளிவாக தெரிந்த எங்களது அண்ணன் வீரத்தேவன் என்ற வெள்ளச்சாமி தான் சந்திக்க போகிறார். அதனால முதல்ல எங்க அண்ணன் கிட்ட பேசி ஜெயிக்கிட்டா, அப்புறமா நேரம் இருந்துச்சுன்னா நான் வர்றேன். என்னண்ணே என்னை நீ ராவி விட்டு நீ ஊர்ல காட்டி கட்டி கொடுத்து கொடுத்துக்க.